அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டபுள் பீன்ஸ் வச்சு ஒன் பாட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒயிட் கலர் டபுள் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதை நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் மார்னிங் நான் 2 முறை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூடவே நான் இதுக்காக ரைஸ் 300 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். இந்த குக்கரில் ஒரு 4 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுக்கிட்டேன். அது கூட 2 டீஸ்பூன் நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட ஒரு பல்லாரி சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது கிட்ஸ்க்கு நான் கொடுக்க போகிறதுனால ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால கிட்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கேற்ப மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வச்சுருந்த பீன்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கப்புறம் வதக்கிக்கோங்க. தக்காளி எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் கழுவி வச்சுருக்கோம்ல, அதையே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரியாணிக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுவையான பட்டர் பீன்ஸ் பிரியாணி ரெடி ஆயிரும். உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு அடிபொலியாக இருந்துச்சு. கிட்ஸுமே விரும்பி சாப்பிட்டாங்க. மறக்காமல் உங்கள் கிட்ஸ்க்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.